40 mm திக்னஸ் இது. ஓகே. நெக்ஸ்ட் சார் அடுத்தது 2 அடிக்கு 2 அடி. ஓகே. இது வந்து இதுவும் 40 mm திக்னஸ் தான். அது காமிச்சு நீங்கள் டேப் எடுத்து அளந்து பார்த்தா சரியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ வந்து இது மேலே வந்து பைப் கனெக்ஷன் மூலமாக தண்ணி இந்த பக்கம் வரும். ஆடு வந்து இது அதை மூக்கால் இதை தொடும்போது தண்ணி வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். அப்போ ஆடு தண்ணி குடிச்சிட்டு தண்ணி வேஸ்டேஜ் ஆகாது, நீட்டாக அது ஆடு வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுங்க. இது ஃபீடர், இது 1 அடிக்கு 4 அடிங்க இது. ஓகே. அப்போனா எத்தனை ஒரு மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ சார்? ஒரு 2-3 ஆடு தாராளமாக சாப்பிடலாம். 4 ஆடு வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். ஆமாம் ஆமாம். இது வந்து 70 mm. இதுவும் 2 அடிக்கு 2 அடி தான். 2x2. 2x2. ஓகே. 7 பேர் நிற்கிறோம். ஓகே. இது ஆல்மோஸ்ட் 1/2 டன்னுக்கு மேலேயே இருக்குங்க வெயிட். ஓகே. எத்தனை கேஜி சார்? 500 கிலோ மேலேயே இருக்கும். ஓகே. ஸோ குவாலிட்டியிலலாம் ஒன்றும் காம்ப்ரமைஸ் இல்லைங்க, கிடையாதுங்க. 85 mm, 85 mm. இது 2x2 தான். இது 85 mm வேர்ல்டில் நாங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் SHM Vlogs. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா guys? இன்றைக்கி பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் வந்து மேட் ரிலேட்டடாக வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சார் இருக்கார். ஸோ சார் உங்கள் நேமு அப்புறம் வந்து உங்கள் கம்பெனி நேம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் என் பேர் ஜெயராமுங்க. ஓகே. எங்கள் கம்பெனி பேர் வாமன் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே சார். இப்போ வந்து இந்த கம்பெனி வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக ரன் பண்ணுறீங்க சார்? இந்த கம்பெனி வந்து 38 இயர்ஸாக இருக்குது. ஓகே. நாங்கள் மேட் மேனுஃபேக்சர் பண்ணுறது 8 வருஷமாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. ஸோ சார் இதெல்லாம் வந்து நீங்கள் மேட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, ட்ரிங்கர்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து என்ன பிஸ்னஸ்க்கு வந்து ரிலேட்டடாக இப்போ நீங்கள் பண்ணுறீங்க சார்? ஸோ இந்த ஆட்டு பண்ணைக்கு தேவையான எல்லா பொருளும் நாங்கள் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே. ஸோ சார் இப்போ வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க ஆல் ஓவராக கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. ஸோ எங்ககிட்ட மேட் இருக்குது, ஃபீடர் இருக்குது, ட்ரிங்கர் இருக்குது. மேட்டில் வந்து 5 வகை இருக்குங்க. ஓகே. என்னென்ன டைமென்ஷன்ஸில் வச்சுருக்கீங்க சார் மேட்டு? சைஸ் கம் சார். இது வந்து 1 அடிக்கு 2 அடி. ஓகே. மெஷர்மெண்ட் காட்டுறீங்க சார். இது வந்து 40 mm திக்னஸ் இருக்கும். ஓகே. 40 mm திக்னஸ் இது. ஓகே. நெக்ஸ்ட் சார் அடுத்தது 2 அடிக்கு 2 அடி. ஓகே. இது வந்து இதுவும் 40 mm திக்னஸ் தான். அது காமிச்சு நீங்கள் டேப் எடுத்து அளந்து பார்த்தா சரியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே. அடுத்தது 55 mm. 55 mm. இதுவும் 2 அடிக்கு 2 அடி தான். 55 mm. இது வந்து 70 mm. இதுவும் 2 அடிக்கு 2 அடி தான். 2x2. ஓகே. இது வந்து 75 mm. இந்த 75 mm இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே. அடுத்தது 85 mm, 85 mm. இது 2x2 தான். இது 85 mm வேர்ல்டில் நாங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. சார் இது 85 mm வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் இது வந்து இதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 800 to 1 டன், 1 டன் வரைக்கும் இது கெப்பாசிட்டி ஹோல்டு பண்ணுங்க அது. ஓகே. ஸோ சார் இப்போ வந்து வேறு என்னென்ன நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க சார்? அடுத்தது எங்ககிட்ட ட்ரிங்கர் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் இருக்குது. இது வந்து சார் கொஞ்சம் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ வந்து இது மேலே வந்து பைப் கனெக்ஷன் மூலமாக தண்ணி இந்த பக்கம் வரும். ஆடு வந்து அதை மூக்கால் இதை தொடும்போது தண்ணி வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். அப்போ ஆடு தண்ணி குடிச்சிட்டு தண்ணி வேஸ்டேஜ் ஆகாது, நீட்டாக அது ஆடு வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிடுங்க. சார் இப்போ வந்து நைட்டில் விட இப்போ வந்து ஆட்டுக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து மேனுவல் சிஸ்டம் வச்சோன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சா நல்லா ப்ராஃபிட்டபிள். ஆமாம், ஆட்டோமேட்டிக் வச்சா தான் ப்ராஃபிட்டாக இருக்கும். இல்லைன்னா நைட்டில் வந்து தண்ணி பார்க்க முடியாது இல்லைங்களா. ஆட்டோமேட்டிக் இருந்தால் அது பாட்டுக்கு வரும், தண்ணி குடிக்கும், போய் அது படுத்துரும். அந்த பைப் லைன்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும். ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபீடர் இது காமிங்க சார். ஃபீடர் இது எப்படி சார் சைஸ்? ஃபீடர் இது 1 அடி காமிங்க. இது ஃபீடர், இது 1 அடிக்கு 4 அடிங்க இது. ஓகே. அப்போனா எத்தனை ஒரு மேக்ஸிமம்
மினிமம் எவ்வளோ சார் ஒரு 2-3 ஆடு தாராளமாக சாப்பிடலாம்? 4 ஆடு வரைக்கும் தாராளமாக 4 ஆடு சாப்பிடலாம். தாராளமா ஆமாங்க. ஓகே இதில் வந்து 2 குவாலிட்டி இருக்குது. ஓகே ரெகுலர் குவாலிட்டி ஒன்று, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குங்க. ஓகே அதே மாதிரி இந்த மேட்டில் உங்களுக்கு 2 குவாலிட்டி கிடைக்கும். ரெகுலர் குவாலிட்டி ஒன்று, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிடைக்குங்க. அது என்ன சார் டிஃப்ரென்ஸ் ரெகுலர் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு? இது டியூரபிலிட்டி எச்சாக இருக்கும். ஓகே லைஃப் உங்களுக்கு அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே அதனால் கஸ்டமர் எது கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்ட். நீங்கள் ரெகுலர் குவாலிட்டியில் ரெட்டு, ப்ளூ, க்ரீன், கிரே இந்த கலர் கிடைக்குங்க. ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த ஷீட் மேட் பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்க வந்து ஹோல்சேலர்ஸ், டீலர்ஸ், ரீடெயிலர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன டைப் நீங்கள் பண்ணுறீங்க சார்? சார் நாங்கள் ஹோல்சேலும் பண்ணுறோம். கஸ்டமர் டைரெக்டாக ஃபேக்ட்ரிக்கே வந்து நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரர்? நாங்கள் வந்து ஓன் மேனுஃபேக்சரர். நாங்கள் இந்த ஃபேக்ட்ரி வந்து எங்கள் ஓன் யூனிட். இந்த யூனிட்டில் தான் எல்லா மேனுஃபேக்சரும் இங்கே தான் நடக்குது. ஓகே. அதனால் கஸ்டமரு அவங்க தேவைன்னா நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்து ப்ராடக்டை பார்த்து அவங்களே சூஸ் பண்ணி ஆர்டர் கொடுக்கலாம். ஓகே. ஸோ சார் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது? அப்புறம் வந்து உங்கள் கம்பெனியோட டைமிங்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ எங்கள் கம்பெனியோட டைமிங்கு 24/7. ஓகே. நீங்கள் வரத்துக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணிவிட்டு வந்தால் போதும். ஓகே. ஸோ 24/7னா இப்போ லாங்லேருந்துலாம் வராங்க சார், மீதி வேறு ஸ்டேட்லேருந்துலாம். அவங்களுக்கு வந்து இப்போ டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், மேபி ட்ராவலிங் டைம்னால. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இப்போ ப்ராப்பர் டைமிங்ஸ் வரும், 9 to 6, 9 to 9னா. அதனால தான் கஸ்டமர்ஸோட கன்சர்னாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க சார்? அதான் சொன்னேன் இல்லைங்களா, 24/7 எப்போ வேணாலும் வரலாம். வரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணால் போதும். ஆமாம். ஓகே. ஸோ சார், இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க சார், வெரைட்டிஸ் ஆஃப் ஆளுங்க இருக்காங்க இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில், ஷீப் மேட்டில். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து வேமர் இண்டஸ்ட்ரீஸ் தான் எதுக்கு சூஸ் பண்ணோம், அது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். ஆமாங்க, ஏன்னா நாங்கள் எங்கள் சொந்த யூனிட்டில் நாங்களே சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நிறைய பேர் வெளியே இருந்து ப்ராடக்ட் வாங்கி ஒரு சின்ன கடை மாதிரி வச்சு நாங்கள் மேனுஃபேக்சர்னு சொல்கிறாங்க. ஓகே. அதனால் அதில் வந்து குவாலிட்டி கேரண்டி யாருக்குமே தெரியாது. அவங்க கம்பெனி போய்ட்டு செக் பண்ணலாம். ஆமாம், குவாலிட்டி கேரண்டி அவங்களோடது எதுவுமே தெரியாது. எங்கள் கம்பெனிக்கு வரும்போது ப்ராடக்ட் மோல்டாகி, மிஷின்லேருந்து மோல்டாகி வர ப்ராடக்டை நீங்கள் லைவாக பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது மேனுஃபேக்சர் யூனிட் தான். ஓகே. நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. நாங்கள் அவங்க கடையை வச்சுருப்பாங்க, கேட்கும்போது மேனுஃபேக்சர்னு சொல்லுவாங்க. ஓகே. அவங்க யூனிட்டை பார்த்தா தான் அவங்க முடிவு பண்ண முடியும். ஓகே. ஸோ சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் ரெகுலராக இருப்பாங்க சார். ஸோ வந்து இந்தியாவில் வந்து எங்கெங்கே உங்கள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க சார்? சார், நாங்கள் சவுத்துலேருந்து ஓகே காஷ்மீர் கொடுத்துருக்கோம். ஓகே. வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கொடுத்துருக்குங்க. ஒடிசா கொடுத்துருக்கு, மகாராஷ்டிரா. சவுத்தில் என்னென்ன சிட்டி? சவுத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே. என்ன லைக் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுத்துருக்குங்க. ஓகே. ஸோ சார், இப்போ வந்து கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது சார்? உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதோட குவாலிட்டிலாம் நோ காம்ப்ரமைஸு. அதனால் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் உங்ககிட்ட எப்படி இருக்குது? யூஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க? சார், நாங்கள் 8 வருஷமாக நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமருக்கு. ஓகே. இது வரைக்கும் எந்த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை. ஓகே. ஸோ சப்போஸ் சார், இப்போ ஒரு 100 ப்ராடக்ட் ஒரு லாரியில் போகுதுன்னா அதில் வந்து ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிற மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கான நீங்கள் எப்படி சார் அது எப்படி ரீப்ளேஸ் பண்ணி தருவீங்களா? என்ன மாதிரி ப்ராசஸ் சார்? கண்டிப்பாங்க. இப்போ வந்து சில கஸ்டமர் வந்து டேமேஜுன்னு நீங்கள் சொல்லும்போது நாங்கள் முதல்ல அவங்ககிட்ட வந்து ஃபோட்டோவை எடுத்துப்போம். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வாங்கி அதை செக் பண்ணி சப்போஸ் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அந்த பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் நாங்களே பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாங்க. ஓகே. ஸோ சார், இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, வேரியஸ் ஸ்டேட்ஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ மினிமம் வந்து எவ்வளோ ஆர்டர் பண்ணோம், மினிமம் எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணோம், அப்படி ஆர்டர் பண்ணாங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி ப்ராசஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆமாங்க, கஸ்டமர் மினிமம் 10 பீஸ்லேருந்து எவ்வளோ 1000 பீஸ் வேணாலும் ஆர்டர் கொடுக்கலாம். ஓகே. டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்களோட வண்டி இருந்தால் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா நாங்கள் எங்களோட டிரான்ஸ்போர்ட் விஆர்எல்லையும் இருக்குது, நவத்தாவில் இருக்குது. ஓகே. ஆந்திரா எல்லாமே நவத்தாவில் தான் போகும். ஓகே. இங்கே வேறு ஸ்டேட்டுக்கெல்லாம் விஆர்எல், நார்த் இந்தியா வரைக்கும் விஆர்எல் தான் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். டிரான்ஸ்போர்ட் எப்படி சார்? இங்கே சவுத் மட்டுமா இல்லை ஆல் ஓவர் இந்தியாவா சார்? ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. ஓகே. ஸோ சார், இப்போ வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய சோஷியல் மீடியாலலாம் வந்து வீடியோவில் பார்த்துட்டு அப்படியே ஆன்லைனில் பேமெண்ட் போட்டுட்டு அப்படியே ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க.
ஸோ உங்கள் கம்பெனியில் எப்படி சார் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஆமாங்க, எங்கள் கம்பெனியில் நாங்கள் வெறும் கம்பெனி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் தருவோம். பர்சனல் நம்பர் யாருக்குமே தரதில்லை. ஏன்னா பர்சனல் நம்பருக்கு பேமெண்ட் போடும்போது சிலர் ஏமாற்ற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சார். அதனால் கம்பெனி நம்பர் கொடுக்கும்போது அவங்க கம்பெனிக்கு பேமெண்ட் போட்டாங்கன்னா அது அவங்களோட ப்ரூஃப். கரெக்ட். சப்போஸ் அவங்க ஐட்டம் அவங்களுக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு கம்பெனிக்கு வந்து இந்த ப்ரூஃபை பார்த்து காட்டிட்டு அவங்க ப்ராடக்ட் வரலைன்னா வாங்கிட்டு போகலாம். ஆமாம். ஸோ சார் இப்போ வந்து சொல்லுங்கள். அதனால தான் நாங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் தரோம் கஸ்டமருக்கு. ஸோ சார் இப்போ வந்து வீடியோவில் பார்த்துட்டு அப்படியே வந்து புக் பண்ணிட சொல்கிறாங்க ஆன்லைனில் பேமெண்ட் போட்டு. ஸோ உங்கள் கம்பெனியில் வந்து சார் எப்படி சார் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாமா? ஸோ எல்லாம் அதை சொன்னீங்களா 24/7 அவைலபிள் இருக்குது. கஸ்டமர் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் வந்து லைவில் பார்க்கலாம். ஓகே. சப்போஸ் அவங்க நம்பிக்கை இருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் அமுச்சு வச்சு அவங்களுக்கு எல்லார் காப்பி வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஓகே. நேரில் வந்து அவங்க குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது வந்து தாராளமாக செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இப்போ நீங்களே பார்க்க போகிறீங்க. ஆமாம், கரெக்ட். இப்போ டெமோலாம் நாங்கள் காட்ட போகிறோம். ஓகே. நீங்கள் பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க. ஓகே. ஸோ சார் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான வந்து ப்ராப்பரான மெஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதோட நம்ம வீடியோவில் காட்டலாம்ல சார்? ஷோர், கண்டிப்பாக. அது இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு உங்கள் கஸ்டமருக்கு உண்மை மேனுஃபேக்சரர் எப்படி இருப்பாங்கன்னு காட்ட போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகே. ஸோ டெமோவோட நம்ம காட்ட போகிறோம். கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே சார். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ காண்டாக்ட் பண்ணோன்னா என்ன டீட்டெயில்ஸு, யார் காண்டாக்ட் மோட் சார் அதுக்கு ஒரு சொல்லிடுங்க சார். ஃபோனில் டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ். ஸோ கைஸ், இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கைஸ், இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நம்ம பெங்களூர் டு ஹைதராபாத் போகிற ஹைவேல தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்கு, ஹெச்பி பெட்ரோல் பங்கு சிக்கபல்லாப்பூர். ஸோ இதான் ப்ராப்பரான லொக்கேஷன் கைஸ். இது அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் பிளாஸ்டிக் சேர் அவைலபிள் சொல்லி ஒரு போர்டு இருக்கும், பெரிய போர்டு. அதுதான் வேமன் இண்டஸ்ட்ரீஸோட வந்து பில்டிங், இவங்க ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி. ஸோ சப்போஸ் நீங்கள் லாங்லலாம் வந்து வரீங்கன்னா கைஸ், நீங்கள் வந்து கூகுள் மேப் லொக்கேஷன் போட்டுக்கலாம். கூகுள் மேப் லொக்கேஷன் போட்டுக்கிட்டு இங்கே வந்து கரெக்டாக ஹெச்பி பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேமன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆஃபீஸ் இருக்குது. இங்கே தான் ஃபேக்ட்ரி, சிக்கபல்லாப்பூர் மெயின் ரோடு. இதில் தான் வந்து உங்களுக்கு எல்லா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ சார். இப்போ வந்து நீங்கள் ப்ராடக்ட் டெமோ காட்டுங்க சார். ஆமாங்க, வாங்க. சொல்லுங்கள் சார். ஸோ ஆல்மோஸ்ட் 7 பேர் நிற்கிறோம். ஓகே. இது ஆல்மோஸ்ட் 1/2 டன்னுக்கு மேலேயே இருக்குங்க வெயிட். ஓகே. எத்தனை கேஜி சார்? 500 கிலோ மேலேயே இருக்குங்க. ஓகே. ஸோ குவாலிட்டியில் தான் ஒன்றும் காம்ப்ரமைஸ் இல்லைங்க, கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க சார்? 7 பேர் இருக்கும். 7 பேர் இருக்கீங்க. 500 கிலோ தாங்குது. ஆமாங்க. ஓகே, ரைட் சார். சார் இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சார் கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்த குவாலிட்டி கல் எடுத்து போட போகிறாங்க. ஆமாங்க. ஓகே சார், தலியா சார். ஓகே, சொல்லுங்க சார். சரி பாருங்க, அந்த கல் போட்டு எதுவும் டேமேஜ் ஆகலைங்க. கல் போட்டு டேமேஜ் ஆமாம், கரெக்டாக டியூரபிளாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஆமாங்க. ரைட். ஸோ அதான் சார், குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ஆமாங்க சார். சார் இவ்வளோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரேக் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் சார் இது? சார் இது நாளைக்கு டிஸ்பேட்ச் ஆகக்கூடிய மெட்டீரியலுங்க. அப்படியா? ஆமாங்க. எல்லாம் இது எல்லாம் போயிடும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். ஆமாங்க. ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக வந்து உங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக, உண்மைங்க. ஓகே. ஸோ மினிமம் சார், நீங்கள் கஸ்டமர்ஸ் வந்து மினிமமாக எவ்வளோ ப்ளேஸ் பண்ணுறாங்க ஜென்ரலாக சொல்லுங்கள். கம்மினா 100லேருந்து எடுத்துப்பாங்க. 100லேருந்து எடுக்கிறாங்க. ஒரு சின்ன விவசாயம் இருந்தால் சின்னதாக எடுத்துப்பாங்க. சிலர் பெரிய குவான்டிட்டி வாங்குறவங்க 2000 3000 ஒவ்வொரு லாட் அப்படி எடுத்துருவாங்க. ஓகே. லைக் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப். ஆமாம், அது ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எல்லா மூலையிலேருந்து வர்றாங்க. ஆந்திரா, ஹைதராபாத். ஆமாங்க. ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட். எல்லாம் எத்தனை சார் மோஸ்ட்டாக வாங்குறாங்க இவங்க? என்ன சைஸ் வாங்குறாங்க? 55 to 75. இப்போ 85 தெரிஞ்சதுனால ஓகே. இப்போ அதுவும் நிறைய கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. 85 விட நல்லா டிமாண்ட். ஆமாம், அதுவே வந்து என்ன இதில் டிமாண்ட் இருக்குது சார்? 75 நல்லா டிமாண்ட் ஆச்சு. ஆமாம், 55 75 இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ 85 வந்திருக்கு. ஓகே. இப்போ 85 உங்கள் கஸ்டமர் அந்த குவாலிட்டி பார்த்துட்டு எங்களுக்கு இனிமேல் அது கொடுங்கன்னு கேட்குறாங்க. நல்லா டிமாண்ட் இருக்கு. ஆமாங்க. ஓகே. சார் மொத்தமாக அங்கே உள்ள வரைக்கும் ரேக் பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே சார். பாருங்க, வீடியோ எடுத்து பாருங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம். இது ஃபுல்லாக உங்களுக்கு இதுதான் சார்? ஆமாங்க. இது கலர் டிஃப்ரென்ஸ் என்ன சார் கொஞ்சம் சொல்றீங்க சார்? இல்லை, கலர் டிஃப்ரென்ஸ் இல்லை. கலர் கஸ்டமர் வந்து சரி கலர் கேட்பாங்க. நாங்கள் வந்து ஒரு 4 வெரைட்டி கலர் வச்சுருக்கோம். ஓகே. அவங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அவங்க சூஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கலாம். ஓகே. இதான் கம்பெனியோட என்ட்ரன்ஸ் சார்? ஆமாங்க.
ராமன் இண்டஸ்ட்ரி. உள்ளே வந்து யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அப்படியே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பீசஸ் பார்க்கலாம் மிஷின்லேருந்து வர்றது. ஓகே ரைட் சார். சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இந்த மிஷினில் 1/2 ரன் ஆகுங்க. இப்போ நைட் ஷிஃப்ட் வர்றவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகே 1/2 எத்தனை எம்எம் இருக்குது? இது 40 mm. 40 mm. ஸோ கைஸ் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க ராமன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டு பண்ணைக்கு தேவையான மெட்டீரியல் அவைலபிள் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 24/7 வந்து இவங்க ஆஃபீஸ் நடத்துகிறாங்க. நீங்கள் சப்போஸ் லாங்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே டேரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கால் பண்ணிவிட்டு வந்துடலாம் கைஸ். ப்ளஸ் வந்து இவங்க மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பாரு. எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 40 mm. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 45 mm. இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்கு 55 mm. இது வந்து 70 mm. இந்த மேட் சைஸ் பார்த்தீங்கன்னா 75 mm. அண்ட் இந்த மேட் பார்த்தீங்கன்னா கைஸ் 85 mm. வேர்ல்டுல இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஃபீடர். ஸோ ஃபீடர் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரிங்கர் பார்த்தீங்கன்னா ஆட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே தள்ளிச்சுன்னா பைப்லைன் கனெக்டட் வச்சிருப்பாங்க. இது தள்ளிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃப்ளோ ஆகிடும். ஸோ நைட்டில் விட வந்து சப்போஸ் ஆட்டு பண்ணையில் வந்து ஆட்டுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நைட்டில் வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம தூங்கிட்டு இருப்போம். அதனால வந்து நைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ஸோ நோ நீட் டு வரி. ஆடெல்லாம் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபீடர் ட்ரே. அது நீங்கள் பார்க்கலாம் நல்லா வந்து பெரிய சைஸில் வச்சுருக்காங்க சைஸு. ஃபீடர் ட்ரே பார்த்தீங்கன்னா தாராளமாக 4 ஆடு வந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிடலாம். இதில் விதவுட் எனி ஹெசிடேஷன் ஈஸியாக சாப்பிடலாம். ஸோ இது வந்து ஃபீடர் ட்ரே விட உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஆட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா. ஸோ கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிக்கபல்லாப்பூர், பெங்களூரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணலாம். நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக அக்கௌண்ட்டில் வந்து காசு போட்டுட்டு புக் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம சார் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நேரில் வந்து குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அது செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ நோ நீட் டு வரி. அவங்களுக்கு என்ன காண்டாக்ட் நம்பர் எல்லாம் இருக்கோ நான் வந்து உங்களுக்கு டைட்டில்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். யார் ப்ராப்பரான காண்டாக்ட் பர்சன் அதோட நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ராமன் இண்டஸ்ட்ரியில் வந்து செக் பண்ணுங்கள். இவங்க குவாலிட்டி குவான்டிட்டிலலாம் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு சைடு நம்ம மக்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாடு ஆந்திரா சைட்லாம் பார்க்குறாங்க. தமிழ்நாடு ஆந்திரா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம சேனல் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஸோ திருப்பி அகைன் வி ஹவ் ஸ்டார்டட் another second சேனல். ஸோ அது கூட கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் வேணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள், அது காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.